இன்ப இயேசுவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 52 சங்கீதம் 8 வசனத்திலே சாம்ஸ் 52 verse 8, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவை மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். இந்த வசனத்தை 2 பகுதியாக நாம் பார்க்கிறோம். ஒன்று, நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், ஆனால் நான் நம்பிக்கை வைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை மேல், தேவனுடைய கிருபை மேல் என்பதை இந்த சங்கீதக்காரன் மிக அழகாக பிரித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். அருமை தேவன் பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயத்தை நாடும்போது அல்லது தேவ சமூகத்துக்கு வரும்போது, நம்மை அர்ப்பணிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் செழிப்பான ஆசீர்வாதங்களை, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை கட்டாயம் கொடுக்கிறார். இந்த உலகத்திலே அவர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இதையே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறார்? பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறேன், என்னை பார்க்கிறவர்களுக்கு என் செழிப்பு நன்றாக தெரிகிறது. ஆனால் நானும் இந்த செழிப்பின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, நான் நம்பிக்கை வைத்திருக்கிறது தேவனுடைய கிருபை மேலே என்பதை அவன் கோடிட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பல நேரங்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள், அதிலும் விசேஷமாக ஊழியக்காரர்கள், நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை முன்னிறுத்தி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த முன்னிறுத்தி கொண்டிருப்பதனால் வருகின்ற வேதனை என்ன என்றால், அவர்கள் தேவனை ஆராதித்ததனால் தான் தேவன் தான் அவர்களை பச்சையாக வைத்திருக்கிறார், செழுமையாக வைத்திருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஜனங்களுக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுகிறோம்? அந்த நமக்கு வந்திருக்கிற செழிப்பை, எனக்கு பணம் கிடைத்தது, எனக்கு அது கிடைத்தது, எனக்கு இது கிடைத்தது, எனக்கு நிறைய வந்துச்சு, இதை மட்டும் காட்டும்போது ஜனங்களுடைய பார்வை அந்த பணத்தின் மேல் மட்டும்தான் இருக்கிறது. நீ எதை உயர்த்துகிறாய்? யாரை உயர்த்துகிறாய்? எனக்கு வந்திருக்கிற பணம், எனக்கு வந்திருக்கிற வீடு, எனக்கு வந்திருக்கிற சொத்து, எல்லாவற்றையும், நமக்கு தேவன் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் உயர காட்டிக்கொண்டே ஜனங்கள் பின்பற்றுகிறவர்கள் அதையே தேட ஆரம்பிக்கிறார்கள், தேவனை விட்டு விடுகிறார்கள். இந்த வேதனை வரக்கூடாது என்பதனால்தான் சங்கீதக்காரன் தான் தேவனுடைய ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தி அடைந்து செழிப்படைந்து ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதை அவன் சொல்லுகிற நேரத்தில், நான் இந்த செழிப்பின் மேல் நம்பிக்கை வைக்கலை, இந்த செழிப்பை நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டலை, இந்த செழிப்பை நான் உயர்த்தி காட்டலை, அதெல்லாம் எனக்கு பின்னாலே அவன் சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அவன் சொல்லுகிறானே தவிர அந்த நன்மையும் கிருபையும் முன்னாலே கொண்டு வைக்கலை. இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு வந்திருக்கிற இந்த செல்வங்களை, தங்களுக்கு வந்திருக்கிற செழிப்பை முன்னிறுத்தி அதையே காட்டி மக்களை இழுக்க விரும்புகிறார்கள். இழுக்கப்படுகிற மக்கள் செழிப்பை மட்டும் பார்க்கிறார்களே தவிர அந்த செழிப்பு காரணமான தேவனை விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் செழிப்பை நான் மேன்மை பாராட்டவில்லை, நான் மேன்மை பாராட்டுவதெல்லாம் நான் தேவனுடைய கிருபையை அதை சார்ந்து கொண்டிருக்கிறேன். என் நம்பிக்கை என் பணத்தில் இல்லை, என் நம்பிக்கை எனக்கு கிடைத்த செழிப்பில் இல்லை, என் நம்பிக்கை எனக்கு கிடைத்த காரில் இல்லை, என்னுடைய நம்பிக்கை எனக்கு இருக்கிற பெரிய வீட்டில் இல்லை, என்னுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸில் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கலாம், கொடுக்கட்டும், அது நல்லது தான். ஆனால் என்னுடைய நம்பிக்கையோ கர்த்தர் மேலே, தேவனுடைய கிருபையின் மேலே. இந்த கிருபையே நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர நம்முடைய செழிப்பை முன் காட்டுகிற நேரங்களிலே ஜனங்கள் இடறி விடுவார்கள். இன்றைக்கு அநேகருக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியல, ரட்சிப்புன்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, பாவ மன்னிப்பை குறித்து சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, சிலுவையின் இரத்தத்தினுடைய மேன்மையை சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, இயேசு உலகத்தில் எதற்காக வந்தார் என்பது சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. நான் இயேசுவை விசுவாசித்தேன், நான் ஆண்டவரிடத்தில் வந்தேன், கர்த்தர் இப்படி மாற்றினார், அப்படி மாற்றினார், எனக்கு நிறைய கொடுத்தார், ஓகே கொடுத்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. நீ கொடுப்பதற்கு காரணம், நீ முதலாவது மனம் திரும்பும் போது தான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது
இவளை கர்த்தர் கூட கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனையும் உயர்த்தி காட்டுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதனுடைய பிரதிபலன்தான் ஆசீர்வாதமே தவிர, முக்கியமானது ஃபோக்கஸ் பண்ணப்பட வேண்டியது அல்லது சொல்லப்பட வேண்டியது, நம்பிக்கை வைக்க வேண்டியது தேவனுடைய கிருபை மேலே, தேவன் மேலே, தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்க நாம் கற்றுக்கொள்வோம். அப்படி கற்றுக்கொள்ளுகிற மக்களுக்கு ஒலிவ மரத்தை போன்ற செழிப்பு இருந்தாலும் அந்த செழிப்பில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு அந்த கிருபைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.